அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராம். எனக்கு இப்போது 22 வயசு ஆகுது. நான் கல்லூரியில் படித்து வருகிறேன். என் அப்பா பெயர் ராமையா, என் அம்மாவின் பெயர் சித்ரா. என்னுடன் பிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான். எங்கள் வீட்டில் நான் மட்டும் என்பதால் எனது அப்பாவும் அம்மாவும் என்னை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தனர். எங்களுக்கு சொந்தம் இருந்தாலும் நாங்கள் அவரிடம் எந்த உதவியும் கேட்டு போகவும் மாட்டோம். எனது அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தார். அவர் வாங்கும் சம்பளத்தை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். இப்படி இருக்க எனது அம்மாவிற்கு திடீரென இருதய வலி வந்தது. அவர் வீட்டிலேயே இருதய வலியால் மயங்கி கீழே விழுந்தார். அன்று நானும் பதற்றத்துடன் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தோம். நாங்கள் எவ்வளவோ செலவு செய்தோம். எங்கள் அம்மாவை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அவர் இறந்து விட்டார். எனக்கும் என் அப்பாவிற்கும் வாழ்க்கையே இருட்டாக மாறியது போல் இருந்தது. என் அம்மா கையால் நானும் என் அப்பாவும் விதவிதமாக சாப்பிட்டு எங்களுக்கு வெளியே உள்ள உணவகத்தில் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. என் அம்மாவின் கையால் நானும் என் அப்பாவும் விதவிதமாக சாப்பிட்ட எங்களுக்கு வெளியே உள்ள உணவகத்தில் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படி இருக்க தினம்தோறும் உணவகத்திலேயே சாப்பிட்டதால் எனக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமலும் போனது. எனக்கும் வயிற்று பிரச்சனை ஏற்பட்டதால் நானும் எனது அப்பாவும் மருத்துவமனைக்கு சென்று வந்தோம். உடனே எனது அப்பா மருத்துவர் சொன்னது போல மாத்திரைகளை சரியாக போட்டு விடுப்பா, அப்பொழுதுதான் உனக்கு உடல்நிலை சரியாகும் என்றும் கூறினார். உடனே என் அப்பாவிடம் எத்தனை மருத்துவமனைக்கு சென்று எத்தனை வைத்தியம் நான் பார்ப்பது, என்னதான் செய்வது, சரி நீங்கள் சொல்வதால் நான் அதை நம்பி இந்த மாத்திரையை போட்டு பார்க்கிறேன் என்றும் கூறினேன். உடனே எனது அப்பா, என்னப்பா செய்வது, உன் அம்மா இருந்தவரை நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அவள் போன பின்பு உணவகத்தில் கண்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம் உடல் மோசமாகிவிட்டது. எனக்கும் உணவகத்தில் சாப்பாடு ஒத்து வரவும் இல்லை. அம்மா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று வருத்தப்பட்டார். உடனே ராம், எனக்கு மட்டும் அம்மா இல்லை என்று வருத்தமில்லையா? அதையே நினைத்து கவலைப்படாமல் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்பா, கவலைப்படாதீங்க அப்பா, நான் என் உடம்பை சரியாக பார்த்து கொள்கிறேன் என்றும் கூறினேன். உடனே ராமையா இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு, ஒரு வேலைக்காரியை வீட்டிற்கு வைத்தால் சரியாக வராது, நாம் இன்னொரு திருமணம் செய்தால்தான் நல்லது. அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம் பையனுடைய உடல்நிலைதான் முக்கியம் என்று இன்னொரு திருமணம் செய்ய முடிவும் செய்தார். ராமையா யோசித்துவிட்டு அவர் நண்பர் மூலமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவும் செய்தார். அந்த பெண்ணின் பெயர் ராதா. அந்த பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் கிடையாது. அவள் பாட்டி வீட்டில் இத்தனை வருடமாக தான் வாழ்ந்து வந்தாள். அவள் அழகாக இருந்தாலும் அவளை பார்த்த மாப்பிள்ளை அனைவருமே வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு யாருமே அவளை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அதனால் அவள் திருமணம் ஆகாமலேயே தனது பாட்டியின் வீட்டில் வசித்து வந்தாள். இப்படி இருக்க அவளுக்கு வயது 30 கடந்தது. இனிமேல் நமக்கு திருமணமாகாது என்ற நிலையில் தன் உறவினர் ஒருவர் மூலமாக 2வது திருமணத்திற்கு பெண் கேட்கிறார்கள் என தகவல் வந்தது. தன் வாழ்க்கையை பற்றி யோசித்து கொண்டிருந்த அவள் தனது பாட்டிக்கும் உடல்நிலை மோசமாக இருந்ததால் திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டு ராமையாவை திருமணம் செய்தும் கொண்டார். இப்படியே போக இருவருக்கும் திருமணம் முடிந்தது. முதலிரவுக்காக சென்ற அவள் ராமையாவுடன் பேசி கொண்டிருக்க, ராமையா, எனக்கு இந்த திருமணத்தில் பெரிதாக உடன்பாடு இல்லை. இந்த திருமணத்திற்கு நான் ஒத்துக்கிட்டதே என் பையனான ராஜாவுக்காக தான். என் மனைவி சித்ராவிற்கு பிறகு நான் பெரிதாக நினைப்பது என் மகனை தான். அவன் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அவனை கவனித்து கொள்ள ஆளில்லாததால் நான் இந்த திருமணத்திற்கே சம்மதித்தேன். அவனை சித்ரா நல்ல பார்த்து கொள்வாள், நீயும் அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்வாயா என ராமையா கேட்க, உடனே அவருடைய 2வது மனைவியான ராதா கண்டிப்பாக இருப்பேன் என்றும் கூறினாள். எனக்கு முதலிரவு மேல் விருப்பமெல்லாம் கிடையாது என்று ராமையா ராதாவிடம் கூற, உடனே ராதா, நானும் அதை தான் நினைத்தேன். என் மனதில் என்ன இருந்ததோ அதையே நீங்களும் சொல்லிவிட்டீர்கள். நம்ம பையனை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என்றும் கூறினார். இப்படியே 2 நாட்கள் போக 3வது நாள் இருவருக்கும் உள்ள இயக்கத்தினால் அன்று முதல் இரவை நடத்தி முடித்தனர். இருவருமே தன் அறையை சாத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அங்கே அவருடைய மகனான ராம் வந்தான். அறைக்கு பக்கத்திலேயே ராம் நின்று கொண்டிருக்க இருவரும் பேசும் சத்தம் கேட்டு தன் அப்பா சந்தோஷமாக இருப்பதை நினைத்து அவனும் சந்தோஷப்பட்டான். தன் அப்பா இத்தனை நாள் நமக்கு மாடாக உழைத்தார், இனிமேலாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் என மனதில் நினைத்தும் கொண்டான். இப்படி இருக்க மறுநாள் காலையில் தன் சித்தி ராமிடம் வந்து, ராம் எழுந்திருங்க, கல்லூரிக்கு மணியாகிவிட்டது என்றும் எழுப்பினாள். ராமுக்கும் ராமையாவிற்கும் பிடித்த உணவை ராதா சமைத்தும் கொடுத்தார். அவர்களை பாசமாக பார்த்தும் கொண்டாள். ராமுக்கு கல்லூரி கிளம்பி சென்றுவிட்டு தனது புத்தகத்தை மறந்ததால் திரும்பவும் வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது ராதா குளிப்பதற்காக அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தாள். உடனே ராம் ராதாவை பார்த்து,
ஐயோ, தெரியாமல் வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறினான். ராதாவும் பரவாயில்லை, நீ புத்தகத்தை எடுக்கத்தானே வந்தாய், நீ கல்லூரிக்கு கிளம்பி சென்று வா என்றும் கூறினாள். சரி என்று வெளியே சென்றவன் தன் சித்தியை தவறான எண்ணத்துடனே பார்க்க வேண்டும் என்று கதவை திறந்து அவள் அரைகுறை ஆடையுடன் வேலை பார்ப்பதை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பித்தான். இது அவளுக்கு தெரியாது. அவன் சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அவன் மனதில் நாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, அவர் நமக்கு அம்மா மாதிரி என அங்கிருந்து கிளம்பியும் விட்டான். அன்று கல்லூரி சென்ற ராம் தனது மோட்டார் வாகனத்தில் வீட்டிற்கு வரும்பொழுது இடையில் அவருடைய அப்பா ராமையா நின்று கொண்டிருந்தார். அவர், ராம் நில்லுப்பா, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றும் கூறினார். உடனே ராம், அப்பா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க என்று கூற, உடனே கொஞ்சம் பேச வேண்டும், அதனால்தான் நான் உனக்காக இங்கு காத்திருக்கிறேன் என்றும் கூறினார். சொல்லுங்கப்பா, உடல்நிலை ஏதும் சரியில்லையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஏதும் செஞ்சதில்லை. நான் திருமணம் செய்து கொண்டதை பற்றி நீ எதுவும் தவறாக நினைத்து கொண்டாயா? நீ உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லை. என் மகன் ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லையே என்ற வருத்தம் என் மனதில் இருந்தது. அதனால்தான் நான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன். இதை நினைத்து உனக்கு ஏதேனும் வருத்தமா என்றும் கேட்டார். உடனே ராம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போதுதான் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு உடல்நிலை எல்லாம் சரியாகிவிட்டது, எல்லாம் நீங்கள் திருமணம் செய்ததால் தான் எனக்கு கடந்தது, எனக்கும் ஒரு வருத்தமும் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்றும் கூறினான். சரிப்பா, இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது, சரி நீ வீட்டுக்கு போ, நான் வருகிறேன் என்றும் கூறினார். உடனே அப்பா நீங்கள் வாங்கள், நாம் இருவருமே வாகனத்தில் ஒன்றாக சென்று விடுவோம் என்று ராம் கூப்பிட, உடனே தந்தையான ராமையாவும், எனக்கு இங்கு ஒரு வேலை உள்ளது, நீ வீட்டிற்கு பார்த்து செல் என்றும் கூறினார். அடுத்த நாள் காலையில் ராம் மாடியில் மேல் நின்று உடற்பயிற்சி செய்து கொண்டு இருந்தான். உடனே ராதா மாடியில் மேல் சுத்தம் செய்வதற்காக அங்கு வந்தார். உடனே ராதா, நீ உடற்பயிற்சி எல்லாம் செய்வாயா? எனக்கே நான் எப்பொழுதுமே உடற்பயிற்சி செய்து கொண்டே தான் இருப்பேன், சில நாட்கள் உடல்நிலை சரியில்லாததால் செய்ய முடியவில்லை என்றும் அவன் கூறினான். உடனே ராதா, சரி நீ உடற்பயிற்சி செய்யும் போது என்னையும் அழைத்து சொல்லிக் கொடு என்றும் கூறினாள். உடனே ராம், அதற்கு இப்படியெல்லாம் வரக்கூடாது, மிகவும் இறுக்கமான உடையை தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். சரி இரு, நான் சென்று அந்த ஆடையை அணிந்து வருகிறேன் என்று சென்று விட்டாள். இவனும் தன் சித்திக்கு உடற்பயிற்சியை சொல்லிக் கொடுப்பது போல அவளை தவறாக தொட்டும் கொண்டும் இருந்தான். அது அவளுக்கும் தெரியும். ஆனால் அவள் எதையுமே கண்டு கொள்ளாதது போல் இருந்தும் விட்டாள். இப்படியே போக இரவு ராமையா வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது ராதா தனது அறையில் அமர்ந்திருந்தாள். உடனே ராமையா ராதாவிடம், இன்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்றும் கூறினான். ராதாவும் உடனே நானும் தான் என்றும் கூறினாள். ராமையா அலுவலகத்தில் இன்று வேலை அதிகமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் மது அருந்தி விட்டு வந்தேன் என்றும் கூறினான். உடனே ராதா, சரி உங்களுடைய அலுவலக வேலையை மட்டும் பார்க்கலாம், என்னையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கூறினாள். ராதா ஆசையாக ராமையாவை கட்டிப்பிடிக்க, அவனோ மது போதையில் இருந்ததால், வேண்டாமா, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, நான் தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்தும் விட்டான். ராதாவின் ஆசையும் கலைந்தது. இதை நினைத்து அவள் வெறுப்பானாள். தன் ஆசையை அடக்கி கொண்டு கவலையுடன் அமர்ந்து இருந்தாள். உடனே கல்லூரி சென்று வந்த ராம் அவளை பார்த்து, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று கேட்க, எதுவும் சொல்லாமல் உட்கார்ந்தும் இருந்தாள். நான் கேட்குறேன், ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று ராம் கேட்க, உடனே ராதா என்ன சொல்லி என்ன ஆக போகிறது என்று அழுது கொண்டிருந்தாள். உடனே ஏன் அழுறீங்க என்று ராம் கேட்க, ஒன்றுமில்லை என்றும் கூறினாள். அப்புறம் ஏன் அழுறீங்க, அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்று ராம் கேட்க, உடனே ராதா, உங்கள் அப்பா ஏதாவது சொன்னாதானே பரவாயில்லையே, அவர் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே, குடிதான் முக்கியம், அவருக்கு அவர் பாட்டுக்கு போறாரு வராரு, நான் ஒரு மனுஷி இங்கே இருக்கேன், அவருக்கு தெரியுமா தெரியாதா என்றே தெரியல, எல்லாமே அவங்க சந்தோஷத்தை தான் பார்க்குறாங்க, எனக்குன்னு ஆசைகள் எதுவும் கிடையாதா, இந்த வீட்டில் உங்கள் அப்பாவும் நானும் இந்த வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு மிஷின் போல என்று அழுதாள். உங்களுக்கு சமைக்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும், துணி துவைக்கணும், மறுபடியும் சமைக்கணும், வீட்டு வேலையை செய்யணும், துணி துவைக்கணும், எனக்குன்னு ஒன்றுமே கிடையாதா என்றார். உடனே ராம், அதான் நான் இருக்கேனே, எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் கூறினார். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, வாங்க போய் சாப்பிடலாம் என்று ராம் கூப்பிட அவள் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தாள். உடனே ராம் அவள் கையை பிடித்து வாங்கல் என்று இழுக்க அவன் தடுக்கி அவள் மேலேயே விழுந்தான். அவளுக்கு இருந்த ஆசையால் அவன் அன்று ராமுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று இருவரும் ஒன்றாக தனிமையிலும் இருந்தனர். ராதாவும் தனது ஆசையை ராம் மூலமாக தீர்த்தும் கொண்டாள். இப்படியே போக அடுத்த நாள் கல்லூரி சென்று ராம் வீட்டிற்கு வரும்பொழுது தனது அப்பாவிற்கு ஒரு மது பாட்டிலை வாங்கி வந்து கொடுத்து, என் நண்பனின் அப்பா வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார், அவர் இந்த மது பாட்டிலை உங்களிடம் கொடுக்க சொன்னாராம் என்று தன் அப்பாவிற்கும் கொடுத்தான்.
ராமையா மதுவை பார்த்த மகிழ்ச்சியில் அதை திறந்து அங்கேயே வைத்து குடித்தார். தன் அப்பாவிற்கு மகனே மது ஊற்றி கொடுத்தான். அவர் போதும் என்றாலும் இருப்பா என்று நிறைய ஊற்றியும் கொடுத்தான். நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக இருங்கப்பா என்று தன் அப்பா நிறைபோதை ஆகும் வரை குடிக்கச் சொல்லி கொண்டே இருந்தான். அவரும் குடித்து கொண்டே இருந்தார். பிறகு அவர் அங்கே உறங்கியும் விட்டார். அவர் உறங்கியதுமே தன் அப்பாவின் அறைக்கு சென்று தன் சித்தியுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். இப்படியே அவன் அடிக்கடி நடந்தும் கொண்டான். இதனால் ராமையாவிற்கு இருவரின் மேலும் சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு நாள் ராமையா வெளியூர் செல்கிறேன், வருவதற்கு 2 நாள் ஆகும் என்று கிளம்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தனது மகனிடமும் மனைவியிடமும் நான் வர 2 நாட்கள் ஆகும், இருவரும் பத்திரமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு தனது துணிகளையெல்லாம் பையில் எடுத்து வைத்தார். அப்பொழுது ராதாவை ராம் தனது கைகளை வைத்து அங்குமிங்குமாக தொட்டு கொண்டிருந்தான். ராதா ராமையாவிடம், ஏங்க முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை, ஒரு நாள் இருந்துட்டு மெதுவாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் அவசரமில்லை என்றும் கூறினாள். ராமையாவும் சரி என்று கிளம்ப இருவருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பதை ராமையாவுக்கு தெரிய வந்தது. ராமையா வெளியே சென்றதுமே இருவரும் கதவை சாத்திவிட்டு இனிமேல் எந்த பயமும் கிடையாது, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர். இதை ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்த ராமையா தன் மகனும் மனைவியும் இப்படி செய்கிறார்களே என கதறியும் அழுதான். இருவரும் தனக்கு துரோகம் செய்ததை நினைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மகன் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டதால் தான் நான் திருமணமே செய்தோம், ஆனால் இருவரும் இப்படி நடந்து கொண்டதை நினைத்து வேதனையும் அடைந்தான். யாரெல்லாம் நான் நம்பி இருந்தேனோ அவர்களெல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே. சித்ரா தான் உனக்கு செய்த துரோகத்திற்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் என கதறி அழுது கொண்டும் இருந்தான். இதெல்லாம் வெளியே தெரிந்தால் நான் எப்படி இந்த ஊரில் தலை காட்டுவேன்? இதெல்லாம் வெளியே தெரிந்தால் என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை காரி துப்புமே. என் குடும்பமே பாழாய் போனதே. இப்படி ஒரு கேடுகட்ட செயலை பார்த்த பிறகு நான் உயிரோடு இருக்க வேண்டுமா என தன்னைத்தானே அடித்தும் கொண்டார். பின்பு அவர் வெளியூருக்கு சென்று வீட்டிற்கு வருவது போல மது அருந்தி விட்டு வந்து ராதாவின் முன் அமர்ந்து, என்ன ராதா, ரொம்ப வேலையாக இருந்தியா? இருக்கும் ஒன்றா ரெண்டா, எந்த கவலையும் இல்லை உனக்கு. வெளியில் என்னை பார்த்து ஊரே சிரிக்குது என்றார். உடனே ராதா, எதுக்கு சிரிக்குது? குடிபோதையில் உளராத, போய் தூங்கு என்றார். பகலையும் குடிக்க வேண்டியது, ராத்திரியும் குடிக்க வேண்டியது என்றும் முணங்கினாள். உடனே ராமையா, ஆமாண்டி, நீ பண்ணின காரியத்துக்கு குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும், அப்படியே கண் காணாத இடத்துக்கே போயிடலாம் என்று பார்க்கிறேன் என்றும் கூறினார். உடனே ராதா எதுவும் தெரியாதது போல என்ன ஆச்சு என்று கேட்க, உடனே ராமையா, ஒன்றும் ஆகலை, நான் கட்டி காப்பாற்றினேன், கௌரவம் எல்லாமே போயிடுச்சு, உன்னை நம்பினேன், மகன்னு சொல்லியே கழுத்தை அறுத்துட்டியே, நீயும் அவனும் தனிமையில் இருப்பதை என் 2 கண்ணால் பார்த்து விட்டேன். பார்த்த அந்த நேரத்திலேயே என் இதயமே வெடித்தது போல இருந்தது. நீ எனக்கு 2ஆம் தாரம்தான், ஆனால் நீ என் மனைவி, ராம் என்னுடைய பையன். ராம் உனக்கும் தான் மகன். உன்னோட வயசுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? நான் உனக்கு சொல்லணுமா என்ன என்று கூற, உடனே என்னை மன்னித்து விடுங்கள் என்று ராதா அழ ஆரம்பித்தாள். நீ சாதாரணமாக சொல்லிவிட்டாய், ஆனால் இது எவ்வளவு பெரிய தப்பு. தீராத பழியை எனக்கு சுமத்திட்டாயே, தீர்க்க முடியாத பாவத்தை பண்ணிட்டியே, என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியே, இதற்கெல்லாம் நான் தான் காரணம். இனி ஒரு நிமிடம் கூட நான் உங்களுடன் இருக்க மாட்டேன். இதற்கு என்னுடைய மரணம்தான் சரியான தீர்வாக இருக்கும் என்று கூற, என்னை மன்னிச்சிடுங்க, இது தப்புதான் என்று ராதாவும் கூறினாள். மன்னிக்கக்கூடிய விஷயமா நீ பண்ணியிருக்க என்று அவளை 2 அறை விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார். தான் செய்த துரோகத்தையும் பாவத்தையும் தாங்க முடியாமல் ராதா மருந்தை வாங்கி குடித்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். குடும்பம் என்பது ஒரு சிறிய கண்ணாடி போல, அதில் சிறிய கல் விழுந்தாலும் உடைந்து சிதறிவிடும். அதே போலதான் இந்த குடும்பமும் சிதறி போனது.